Hi friends, this is Niveta. In the video, 12th standard இருக்கிற 9th lesson Semiconductors and Electronics இருக்கிற N-type Semiconductorsனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பேஜ் நம்பர் 197 இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு N-type Semiconductor அப்படிங்கிறது நம்ம நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அப்படிலாம் வராது. N-type Semiconductorsனால் ஏன் அதுக்கு N-type Semiconductorsனு பேர் வந்திருக்குன்னா இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுறதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து என் டைப் எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது நெகட்டிவ் தானே, அதனால இது வந்து என் டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ என் டைப் செமிகண்டக்டர் வந்து எப்படி எனக்கு கிடைக்குது அப்படின்னா டாப்பிங் ஏ பியூர் ஜெர்மேனியம் ஆர் சிலிகான் கிறிஸ்டல் வித் த டாப்பன் ஃப்ரம் குரூப் 5 பென்டாவேலண்ட் எலிமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி. இப்போ என் டைப் செமிகண்டக்டர் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு பியூரான ஜெர்மேனியம் அல்லது சிலிகான் கிறிஸ்டலை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதில் என்ன செய்கிறோம்னா நம்ம டாப் பண்ணுறோம். எப்படி டாப் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இந்த மாதிரியான குரூப் 5 பென்டாவேலண்ட் எலமெண்ட்ஸால் நம்ம வந்து டாப் பண்ணுறோம். ஓகே, ஏன் பென்டாவேலண்ட் எலமெண்ட்டால் நான் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, தி டாப்பன்ஸ் ஹேவ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் while the germanium atom has 4 valence electron. ஜெர்மேனியத்துக்கு ஜெர்மேனியம், சிலிகான் இதுக்கு எல்லாமே 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே சிலிகான் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. சிலிகானுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜெர்மேனியத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். நான் போட போகிற அந்த இம்ப்யூரிட்டிக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னது? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா நான் பென்டா வேலண்ட் தான் எடுத்திருக்கேன். பென்டான்னு என்னது? 5 வேலன்ஸ் இருக்கிறது. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டாப்பிங்னா என்னது? இம்ப்யூரிட்டியை போடுறது. இப்போ ஃபுல்லாகவே சுகர் இருக்குது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மண் எடுத்து அதுக்குள்ளே போடுறேன், இம்ப்யூரிட்டி எடுத்து அதுக்குள்ளே போடுறேன். எ ஃபியூ ஆஃப் த ஜெர்மேனியம் ஆட்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை த குரூப் V5 டாப்பன்ஸ். எனக்கு அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா ஜெர்மேனியம் ஆட்டம்க்கு பதிலாக இந்த குரூப் 5 டாப்பன்ஸ்லாம் வந்து அது அந்த பிளேஸில் இருந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 of the 5 valence electrons of the impurity bound are bound with the valence electrons of the neighboring germanium atom. இது ஃபுல்லாக ஜெர்மேனியம் ஆட்டமாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜெர்மேனியமை எடுத்துட்டு நான் ஒரு இம்ப்யூரிட்டி இதில் போட்டுறேன். அப்போ போடும்போது என்னாகும்? அந்த இம்ப்யூரிட்டி ஏற்கனவே வந்து 5. ஓகேவா? பென்டாவேலண்ட்டுங்கிறப்ப அதோட வேலன்ஸில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? இது கூட இது ஜாயின் ஆகும், இது கூட இது ஜாயின் ஆகும், இது கூட இது ஜாயின் ஆகிடும், இது கூட இது ஜாயின் ஆகிடும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த ஒரு எலக்ட்ரான் தான் வெளியில் வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த இம்ப்யூரிட்டியோட வேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 of the 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். 5ல் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பவுண்ட் ஆகிடும் வித் த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த நெய்பரிங் கூட அது வந்து சேர்ந்துடும். replaced by germanium atom replace பண்ணி அது வந்துரும். The 5th valence electrons இருக்குல்ல of the impurity atom will be loosely attached with the nucleus. அது வந்து nucleus விட loosely attach ஆயிருக்கும். as it does not forms அது வந்து இந்த மாதிரி covalent bond வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து என்னது ஜெர்மேனியம்னாலே எல்லா இடத்துலையுமே ஜெர்மேனியம் தான் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே வேலன்ஸ் வந்து 4 தான் இருக்கும். ஸோ அப்போ அட்டாச் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாக இருக்காங்க. அப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை ஒரு பையனை கொண்டு போய் அங்கே விட்டோன்னா அவன் இம்ப்யூரிட்டி அதுன்னு தெரியவா? அவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேலண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு எலக்ட்ரான் இருக்குது. Okay, the energy level of the loosely attached 5th electron from the dopant is found just above the conduction band edge. So இப்போ இங்கே இருக்கிற எனர்ஜி லெவல் ஆஃப் த இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து சும்மாவே தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே இருக்கும். கண்டக்ஷன் பேண்டுக்குள்ளே போகாது. ஓகேவா? கண்டக்ஷன் பேண்டு கீழே இருக்கும். ஏன்னா அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அது வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்காது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரான்ஸில் கரெக்டாக கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது 0 கெல்வின். எந்த விதமான டெம்பரேச்சருமே கொடுக்காத போது இந்த எலக்ட்ரான்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் டோனார் எனர்ஜி லெவல்னா என்னது? இது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. கரெக்டாக நான் இப்போ போட்ட இம்ப்யூரிட்டிஸ் எனக்கு என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா டோனார் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டக்ஷன் பேண்டில் இருக்காது, கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க?
is called the donor energy level. அது பேர் தான் நம்ம donor energy level னு சொல்லுவோம். At room temperature, these electrons can easily move to the conduction band with the absorption of thermal energy. So கொஞ்சம் heat energy absorb பண்ணா கூட அது என்ன பண்ணிடும், conduction bandக்கு போய்டும்னு சொல்றாங்க. Besides, an external electric field also can set free the loosely bound electrons and lead to conduction. அது மட்டும் இல்லாம நான் எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா கூட அது கூட என்ன பண்ணுமா, இந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு அனுப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல தெர்மலி ஜென்ரேட்டட் ஹோல் இருக்குது. அதாவது நான் ஹீட் கொடுக்கறதுனால இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துக்கு போயிருக்கு. அதனால ஹோல் மட்டும் இங்கே ஒன்று இருக்குது. மற்றது எல்லாமே கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இது டோனார் எனர்ஜி லெவல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது என்னது, பேண்ட் கேப் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் டோபன்ஸ். டோபன்ஸ் என்னது, இம்பியூரிட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்னால வந்தது தான் இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது கூட ஆக்சுவலி ஒன் வேர்டில் கேட்பாங்க. என்னென்னா இதில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, லைக் என் டைப் செமிகண்டக்டர்ஸ்ல எந்த மாதிரியான எனர்ஜி லெவல் டயக்ராம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. It is important to note that energy required for an electron to jump from the valence band to the conduction band in an intrinsic semiconductor. முதல்ல intrinsic semiconductorனா என்னது, பியூரான செமிகண்டக்டர். நம்ம அதில் தானே எடுத்தோம். ஜெர்மேனியம் வந்து ஃபுல்லாகவே பியூர்ல இருந்தது. அதுக்குள்ளே நம்ம டோபன்ஸை போட்டோம். கரெக்டாக அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனர்ஜி ஸோ ஒரு வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையா, 0.7 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ஜெர்மேனியம் and 1.1 electron volt of silicon. அதாவது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸை பொறுத்தவரை, பியூரான செமிகண்டக்டர்ஸை பொறுத்தவரை. while the energy required to set free donor electron is only 0.01 electron volt for germanium and 0.05 electron volt for silicon. இது வந்து பியூரா இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும், வேலன்ஸ் பாண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் போயிடும். ஆனால் இதுவே எனக்கு எக்ஸ்டென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸாக இருந்தது, எனக்கு இம்பியூரிட்டியான அந்த செமிகண்டக்டராக இருந்ததுன்னா நான் இவ்வளோண்டு எனர்ஜி கொடுத்தா போதும், 0.01 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ஜெர்மேனியம் இவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும், அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிடும், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் 5 பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ் டொனேட் எலக்ட்ரான்ஸ். அது என்ன பண்ணுது, டொனேட் தானே பண்ணுது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத டொனேட் பண்ணுது, டு த கண்டக்ஷன் பேண்டுக்கு கொடுக்குது. அண்ட் ஆர் கால், அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோனார் impurities. ஏதோ ஒன்று கொடுக்குதுல, அதனால donor impurities. Therefore each impurity atom provide one extra electron to the conduction band in அதனால தான் ஒவ்வொரு இம்பியூரிட்டியுமே எனக்கு என்ன பண்ணும், ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கொடுக்கும். கரெக்ட் தானே? இப்போ நான் 4 போட்டேன்னா எனக்கு 4 எக்ஸ்ட்ராவான எலக்ட்ரான் கிடைக்கும். in addition to the thermally generated electrons. இப்போ நான் ஹீட் பண்ணுறதுனால இந்த இடத்த விட்டு ஒரு எலக்ட்ரான் போய் ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இதை தாண்டி இந்த தெர்மலாக ஜென்ரேட் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸை தாண்டி எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரான்ஸ் லீவ் ஹோல்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்ட். அதுதானே பார்த்தோம் தெர்மலி ஜென்ரேட்டட் ஹோல் அப்படிங்கிற என்னதுன்னு. நெக்ஸ்ட்டு hence the majority carriers of the current in an n-type semiconductors or electron. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, எலக்ட்ரான் தானே எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் தானே இங்கிருந்து அங்கங்கே கொடுக்கணும்னு ஓடுறது அதெல்லாமே இருக்கு. அப்போ இதில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்னது, மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆஃப் த கரண்ட் இன் n-type செமிகண்டக்டர்ஸை பொறுத்தவரை மெஜாரிட்டி கேரியர்ஸுங்கிறது எலக்ட்ரான், மைனாரிட்டி கேரியர்ஸுங்கிறது ஹோல்ஸ். ஹோல்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கும், தெர்மலால் ஹீட்னால உருவாகிறதா ஹோல்ஸாக இருக்கும். Such a semiconductor doped with the pentavalent impurity. நல்லா புரிஞ்சுக்கோங்க, pentavalent impurityயால வரதா என்னது n-type semiconductors. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, n வந்து நம்ம இப்படி போடுவோமா, ஸோ இது இப்படி போட்டோன்னா v-னு வரும், தட் இஸ் 5ன்னு வரும். ஸோ pentavalent இது வந்து மேபி எக்ஸாம் ஹாலில் மறக்கலாம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.